வெல்கம் டு வள்ளி விலாக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸரி வாங்க போகிறோம். ஸோ சரவணா ஸ்டோர் சரவணா ஸ்டோர் போய் மல்லிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வர போகிறோம். ஸோ நைட் ஆகிடுச்சு. மல்லிகை ஜாமான் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். நாளைக்கு காலையில் வீடியோ எடுத்து அது உங்களுக்குலாம் போட்டு வரேன். அதுவும் செக் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஹாய், வெல்கம் டு வள்ளி விலாக். நான் ஏற்கனவே நேற்று நைட்டு வந்து கிளாஸரி வாங்க போனோம், மல்லிகை ஜாமான் வாங்க போனோம். ஸோ நைட்டு வந்து லேட் ஆகிடுச்சு, 11 மணி ஆகிடுச்சு. அதனால் வந்து வீடியோ போட முடியல. அடுத்த நாள் ஷூட் பண்ணேன். ஸோ வந்து நாங்கள் என்னென்ன மல்லிகை ஜாமான் வாங்கியிருக்கோம்னு வந்து உங்கள்கிட்ட காமிக்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான மல்லிகை ஜாமான் என்னென்ன வாங்குவேன் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கிறவங்க, டைம் கிடைக்கிறவங்க பொறுமையாக நித்திரமா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாதத்துக்கு தேவையான இல்லை, இப்போதைக்கு என்னென்ன இல்லையோ அதை மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து நம்ம என்னென்ன வாங்கிக்கிறோன்ட்டு நம்ம பாப்பா காமிக்க போகிறோம். சிவானி, நீ காமிக்கிறியா? என் அம்மா வந்து வீடியோ திருப்பிக்கிறேன். சால்ட்டு ஆல்ரெடி போட்டுருமா அதில். நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டுரும், ஓகேவா? ஆல்ரெடி பிங்க் கலர் சால்ட் வாங்குவோம், அது டாக்டர் சால்ட், அதான் உடம்புக்கு ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதுவும் இருக்குது. ஸோ ஒயிட் சால்ட் வாங்கி வச்சுருக்கோம். அடுத்தது சேமியா 2 பாக்கெட் வாங்கணும், போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சோப்பு, அது வந்து 5 வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா துணி சோப்பு, எப்பயாச்சும் ஒயிட் ட்ரெஸ் எதனா இருந்துச்சுன்னா அது துவைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம். இது வந்து பிரிஞ்சி சாதம் செய்யறதுக்காக சோயாபீன் சொல்லுவாங்க. ஸோ பெருசாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. நான் ஒரு பாக்கெட் தான் எடுத்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் 2 பாக்கெட் எடுத்து போட்டாங்க போல இருக்குது. ஸோ ஓகே, அதுவும் போட்டுருமா. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி 2 கிலோ வாங்கியிருக்கேன். ஸோ மொத்தமாகலாம் வாங்கி வைக்க மாட்டேன். கிலோ ஒரு 2 கிலோ ஒரு 3 கிலோ அந்த மாதிரி தான் தேவைப்படுற அளவுக்கு வாங்கி வைப்பேன். வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா ஆயில், சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆயில் வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பேன். மிஸ்டர் கோல்டு வாங்குவேன், சன்லேண்ட் வாங்குவேன், அந்த மாதிரி வாங்குவேன். அதை இப்போ வந்து ஆல்ரெடி 1 லிட்டர் இருக்குது. அதனால் வந்து நான் 1 லிட்டர் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன வாங்கியிருக்காங்க, உங்கள் அப்பா வாங்கினாங்க, இது ஏலக்காய் பொடி, அதையும் போட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வடமும், அதுக்கப்புறம் மிளகுத்தூள். அடுத்தது பார்த்திங்கன்னா கடுகு, மிளகு, சீரகம், அதில் போட்டுருங்க. கடுகு பாக்கெட் 2 வாங்கினேன், சீரகம் 1 வாங்கினேன். ஆல்ரெடி கடுகு 1 எடுத்துட்டேன் சமைக்கிறதுக்கு. வெந்தயம், கடுகு அதெல்லாமே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து உடச்சக்கல்லை, இது வந்து முழு உடச்சக்கல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வாங்கினேன், அதுவும் யூஸ் பண்ணிட்டேன், ஏன்னா எல்லாமே காலி ஆகிடுச்சு. காஃபி தூள் வந்து பெரிய பெரிய பாக்கெட்டில் வாங்க மாட்டோம், இந்த மாதிரி ஷேஷே பாக்கெட் தான் வாங்கிப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சோப்பு, 2 பாப்பாவுக்குமே யூஸ் பண்ணணும்ல, அதனால் வந்து இது வந்து 3 1 ஃப்ரீன்னு போட்டுருந்துச்சு ஆஃபரில். அந்த மாதிரி இதுதான் வாங்கினேன், பேபி சோப்பு. ஸோ எங்களுக்கு வந்து ஆல்ரெடி சோப்பு இருக்குது, அதனால் வந்து எங்களுக்கு வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து கோதுமை, இது வந்து 2 கிலோ கோதுமை ஆசீர்வாத் வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா துணி லிக்விடு தூக்க கூட முடியல, நல்லா சாப்பிட்டா தானே ஹெல்த்தியா. துணி லிக்விட் வந்து மாற்றி யூஸ் பண்ணுவேன், வச்சுருங்க. அதில் ரென்னு யூஸ் பண்ணுவேன், சர்ஃப் எக்ஸல் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஜிலெட், இது பேர் வந்து ஜென்டில் போட்டிருக்கு. அதாவது மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஃபேப் யூஸ் பண்ணுவேன், இது வேணால் மாற்றி யூஸ் பண்ணிப்பேன். நான் உளுந்து வந்து மாவு அரைக்க யூஸ் பண்ணிப்பேன். 1 கிலோ வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மேகி அதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், சொல்லிட்டேன் அம்மா. வடிகட்டி வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போடணும். இந்த மாதிரி வடிகட்டிலாம் யூஸ் வந்துடும் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கோங்க. 1 மாதத்துக்கு 1 கூட மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்தா, ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு ஒரு பாஸ்தா, அப்புறம் நன்னாரி சர்பத் வாங்கினேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாப்பாடு அரிசி. ஸோ வந்து நான் மொத்தமாக ஒரே மூட்டை கணக்கில் வாங்காமல் நான் வந்து 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி தான் வாங்கிப்பேன். காலியாக தான் வாங்கிப்பேன். அவ்வளோதான். நாங்கள் மொத்தம் இப்போதைக்கு 1 மாதத்துக்கு வருமா, இது 2 மாதத்துக்கு வருமானு தெரியல, ஆனால் தேவையானது வாங்கியாச்சு. ஸோ இதில் என்ன நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், இதில் வந்து நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட் வாங்கலை, பேஸ்ட் வாங்கினேன். ஆல்ரெடி சோப்புலாம் எங்களுக்கு இருக்குது, அதனால் அதெல்லாம் எது தேவையோ அதை மட்டும் தான் மெயினாக வாங்கியிருக்கேன். ஸோ மறுபடியும் வந்து கொரோனா டைமில் லாக்டவுன் போடுற மாதிரி மறுபடியும் லாக்டவுன் போட போகிறாங்க. ஸோ என்னென்ன தேவையோ முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. சிலிண்டர் வந்து இல்லாதவங்களும் வந்து அதுவும் கரண்ட் அடுப்பு 2 மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க வச்சுக்கோங்க, பார்த்து நீங்கள் தான் நம்ம தான் முன்னாடி கேர்ஃபுல்லாக எல்லாமே எமர்ஜென்சி முன்னாடி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ வந்து லாக்டவுன் எப்போ போடுவாங்கன்னு தெரியாது, ஆனால் சீக்கிரமாக போட போகிறாங்க. எல்லாமே என்ன வேணுமோ நீங்களே அரேஞ்ச் பண்ணி முன்னாடி வச்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த வீடியோ இதோட பாய் சொல்ல போகிறோம். ஸோ வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மல்லிகை ஜாமான் வீடியோ. அந்த வீடியோவை போய் பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.